தேவனுடைய ஆலோசனைக்குள்ள நாம் கடந்து வருவோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றும் ஒன்றும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் அவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்களை வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த நாளிலே தெரிந்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஆலோசனை என்னவென்று சொன்னால் ஒரு வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கலாத்தியர் 1:10. நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன். போதுமா? இங்க நாம் என்ன கவனிக்கிறோம் என்று சொன்னார், யாரை நாடி என்னுடைய வாழ்க்கை நான் முன்னெடுத்து செல்கிறேன், யாரை நான் முன்னாலே வைத்து நான் பின்னாக செல்கிறேன், அதில் வாழ்க்கை யாரை சார்ந்து இருக்கிறது, யாரோடு ஒத்து போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஃபாலோ பண்றேன். பிரியமானவர்களே, நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கை யாரை நாடி இருக்கிறது. 121 சங்கீதம் 1-2 வாசிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை அங்கிருந்து வர வேண்டும். ஏன்னா பூமியில் இருக்கிற ஒத்தாசை அனைத்தும் ஒரு காலகட்டம் வரைதான், ஒரு எதிர்பார்ப்பு தீர்ந்து போகிற வரைதான், உனக்கு அவர்கள் செய்கிற வரை, கொடுக்கிற வரை. அந்த அன்பை அற்று போய்விட்டது என்று சொன்னால் உனக்கு அங்கிருந்து ஒத்தாசை வராது. ஆனால் பிதாவாகிய தேவனுடைய ஒத்தாசை எப்படி என்று சொன்னால் அது நித்திய காலமாக இருக்கத்தக்கதாக அதை தாவீது கண்டுபிடிக்கிறார். அதனால்தான் அவர் சொல்றார், எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை தங்கியிருக்கிறேன். எங்கிருந்து வர வேண்டும் ஒருத்தர் ஒத்தாசை என்று சொன்னால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. இந்த உலகத்தை படைத்தவரிடத்திலிருந்து வர வேண்டும். படைக்கப்பட்ட மனிதனிடத்தில் அல்ல, படைக்கப்பட்ட மனிதனிடத்தில் வந்தால் அவன் எதிர்பார்ப்பான். படைத்தவரிடத்திலிருந்து வந்தால் அது எதிர்பார்க்க மாட்டான். ஏன்னு சொன்னால் நம்மிடத்துல தான் எதிர்பார்ப்பு இருக்குமே தவிர அவரிடத்தில் அது இருக்காது. எனவே தான் சொல்கிறார், நான் அவரை நாடி இருக்கிறேன். பூமியில் இருக்கக்கூடிய நீங்களும் கூட கிறிஸ்துக்குள்ள கீழ்ப்படிந்திருக்கிற சத்தியத்தின்படி வாழக்கூடிய கிறிஸ்துவின் சபையாகிய நாம் நம்முடைய நாடில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் அவரை நாடி இருக்கிறேன். படைத்தவருடைய அவரை நான் ஃபாலோ பண்ண வேண்டும். அவர் மூலமாக கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அவரை ஃபாலோ பண்ண வேண்டும். பரிசுத்த ஆவியின் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தை நான் ஃபாலோ பண்ண வேண்டும். அதனால இங்க தெய்வம் சொல்றார், யாரை நாடி. இந்த உலகத்தை நீங்கள் நாட வேண்டாம் என்று தெளிவாக வேதம் நமக்கு சொல்கிறது. 1 யோவான் 2:15 வசனத்தை நாம் வாசிக்கும். உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உற்று நோக்க வேண்டாம், கவனிக்க வேண்டாம், அதை நீங்கள் இச்சிக்க வேண்டாம். உலகத்தில் உள்ளவைகள் தேவனால் உண்டானதல்ல, அது யாரால் உண்டானது? பிசாசினாலே உண்டானது. மாம்சத்தின் இச்சையோ கண்களின் இச்சையோ ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தில் தானா உண்டாயிடுச்சா? இதுதான் என்ன சொல்றான், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இதெல்லாம் தானம். படைக்கப்பட்ட படைப்புகளை பரிசுத்தமாக சொல்லவில்லை. முரண்பாடாக வேதம் பேசாது. ஆனால் எதையோ உள்ளே வைத்திருக்கிறது என்பதை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்று சொன்னால், புத்தகம் 7ஆம் அதிகாரம் 29 வாசிக்கும் போது இங்கே சொல்கிறார், இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். மனுஷனை உண்டாக்கும் போது செம்மையாய் படைத்தார். மனுஷனை மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் செம்மையானவைகள். மனுஷனையும் செம்மையானவனாக படைத்தான். ஆனால் அவன் என்ன செய்தான்? அநேக உபாய தந்திரங்களை அவன் தெரிந்து கொண்டான். அப்படியானால் உபாய தந்திரங்கள் மட்டும் இது பிசாசினாலே உண்டானது, படைப்புகள் அல்ல. அப்ப யோவானிலே சொல்ற காரியம் என்னவென்று சொன்னால், இது உலகத்திலே உண்டானது தவிர தேவன் இந்த கேடுபாடுகளை தேவன் உண்டாக்கவில்லை. தேவன் ஆதாமை படைக்கும் போது எப்படி படைத்தார்
என்று சொன்னால் சுத்தமாய் படைத்தார். தேவன் படைக்கும் பொழுது சுத்தமாய் படைத்தார். அதனால்தான் சொல்றாரு, தேவன் அசுத்தத்திற்கு அல்ல உங்களை சுத்தத்திற்கு அழைத்தார் என்று சொன்னார். தேவன் அசுத்தம் அல்ல, அவர் சுத்த, தீமையை பாராத சுத்த கண்ணன். எனவேதான் இந்த பூமியை தேவன் நன்மையாக படைத்தார், பூரணமாக படைத்தார், பூரித்து போடும்படியாக படைத்தார். ஆனால் இவன் தான் அநேக கேடுபாடுகளை இவர் கொண்டு வந்தார். ஆரம்பம் தொடங்கி பூமியை பாழாக்கினார். ராஜாங்க புத்தகத்துல வாசிச்சீங்க, சங்கீத புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? 1-2 நீங்க வாசித்து பாருங்கள். தேவன் எப்படி பண்றார்? சகலத்தையும் படைத்தார், நேர்த்தியாக படைத்தார், மனிதன் அதை ஆண்டு கொள்ளும்படியாக படைத்தார். என்னென்ன? மிருகத்தையும், மரம் செடி கொடியையும், நீர்வாழ் மச்சங்களையும் அனைத்தையும் தேவன் படைத்து மனிதன் கையிலே ஒப்படைத்தார். ஆனால் மனிதனோ என்ன செய்தாரா? 3 நாள் வாசி தம்பி. உமது விரல்களில் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இதை நாம் கவனித்துக் கொண்டே வரும்போது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இவைகளை எல்லாம் தேவன் படைத்து மனிதனை நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம், இவையெல்லாம் நீ ஆண்டு கொள்ளும்படியாக கொடுத்து இன்னும் அவனுக்கு அது கீழ்ப்படியவில்லை. இவை அனைத்தும் அவனுக்கு கீழ்ப்படியும்படியாக செய்தீர், இன்னும் அவனுக்கு கீழ்ப்படியவில்லை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7 வாசிக்கும் சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே புடிச்சா போச்சுங்கிறார். ஜீவ சுவாசத்தை நாசியில் வச்சிருக்கிறார். அது நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு விட்டுவிடுங்கள், நினைக்கப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். இதான் நம்ம வாசிச்சோம். அவன் நினைக்கிறதுக்கு ஏமாத்திரன்றார். அவன் எங்க இருக்கின்றார்? இங்க இருக்கின்றார். ஏசாயா 2:22 ஒரு பாய்ந்து கூட என்ன பண்ணுது? ஏமாத்திரம். தட்டு முடிஞ்சவன்றார். அவனையே நம்பலை. மனுஷனே நம்பாத, இந்த உலகத்திலும் உள்ள நம்பாத, உலகத்திலும் நீங்க அன்பு கூறாது இருக்கின்றார். ஒரு உலகத்தில் அன்பு கூறான், தேவனிடத்தில் அன்பு இல்லைன்றார். அப்ப வெறும் மனுஷன் தான். 103 சங்கீதம் 103:14 வாசிக்கும் பொழுது நம்ம தேவன் என்னவென்று சொல்கிறான்? 103:14 நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். அவர் யாருன்னு சொல்றார்? நம்மை மண்ணாங்கட்டின்னு சொல்றார். ஆனால் என்ன பண்ணுவோம்? ஆனால் தேவன் உண்மையிலே மண்ணாங்கட்டி தான் படிச்சிருக்கிறார். தேவன் நம்மை மண்ணாங்கட்டி தான் படிச்சிருக்கிறார். கோட்டா ஓடுற பாறை மாதிரி படிச்சிருக்கிறார். அதனாலதான் தேவன் கொய்யாவன் கையில பானைன்னு சொல்றார். கொய்யாவன் கையில நீங்கள் பானையாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவன் எப்படி வேண்டும் என்றாலும் உங்களை பயன்படுத்துவார், எப்படி வேண்டும் என்றாலும் நீங்கள் பயன்பட வேண்டும். இடிக்கவோ கட்டவோ அவர் சத்தியமா உண்மையும் பெற்று. 18 2 இஸ்ரவேல் குடும்பத்தாரே இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அடிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாக ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக சொன்ன மாதிரி ராஜ்யமே இருக்காதுன்றார். ராஜ்யம் ஒரு நாடே முழுகற்றவர். மனுஷனுக்கு இல்ல, ஒரு நாடையே என்ன செய்ய முடியாது. என்னால முடிப்பேன், பிடுங்குவேன், இடிப்பேன், கட்டுவேன், கட்டுவிப்பேன், எல்லாமே செய்வேன். அது ஏன் இஷ்டம்? தேவனை யாரும் என்ன முடியாது, கேள்வி கேட்க முடியாது. அப்படியேப்பட்ட மனுஷனுக்கு ஏன் நாடின்ற வேற ஒண்ணு இல்லை. நீங்க யாரை நாடின்னு சொல்றாரு. அப்படியேப்பட்ட மனுஷனை நாட வேண்டிய அவசியம் இல்லை. யோபு வார்த்தை சொல்றது பாருங்க. யோபு 4ஆம் அதிகாரம் 19 பக்கமாக நடத்திட்டு யோபு 4:19 புழுதியில் அஸ்திபாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டு பூச்சியால் அடிக்கப்படுகிறவர்கள் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி? நம்ம மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறதே கிடையாது. முழு நம்பிக்கை வைக்கிறதே இல்லை. சரியான ஆள் இந்த பூமியில் இல்லைன்றார்.
இவருக்கு சொல்லிட்டாரா? இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் அவர் பாருங்க, அவர் பேசுவார். யோவான் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. நம்பிக்கை ஒருத்தர் ஒரு பயன் நம்பல. ஏன் நம்பல? மனுஷர் உள்ளிருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக. இன்னைக்கு இருக்கிறவங்க நம்மளுடைய எண்ணம் யோசனை நாளைக்கு இல்ல. என்ன யோசனை நாளைக்கு இல்ல நம்மளுக்கு. நீங்க ஒருத்தர் கூட சரியில்லைன்ற எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி யோபு சொல்லும்போது அண்ணன் சொல்றாரு, குழியில் அஸ்திவாரம் போட்டு அவன் வீடுகளில் வாசம் பண்ணி ஒட்டப்பூச்சியால் அழிக்கப்படுகிறவர்கள் மேல் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்றாரு? குழியில் அஸ்திவாரம் அப்படின்னு சொன்னா இறந்த கொண்டு போய் மண்ணுக்கு மண்ணாகவும் உறுதிக்கு குருதியாகவும் கொண்டு போய் வைக்கிறோம் இல்லையா, அதை சொல்றாரு. உங்களை அப்ப என்ன சொல்றாரு? அதுதான் உங்க வீடு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் பூமியில சரீரம் இருக்கிற வரை கொண்டு போய் உள்ளே வச்சு அந்த புழுதியை நோண்டி உள்ள வச்சு வீடு மாதிரி கட்டி தண்ணீரெல்லாம் போட்டு மூடிடுவாங்க. இது மேலேயா, அதாவது இது மேலேயா இவ்வளவு நம்பிக்கை வச்சு வாழ்றீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் கடைசி என்ன சொல்றாரு? பட்டு பூச்சியால் அழிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பாடி என்ன ஆகுமா? அழிந்து கொண்டே வரும். அது வேலையானோ தேவன் நம்பிக்கை வைக்கிறது இல்ல, நீங்க நம்பிக்கை வைக்காது. இயேசு சொல்றாரு, இந்த பூமியிலே யாரையும் நான் நம்பி இணைந்தவில்லை. இணைகிறவங்கள என்ன இணைந்தோம்? சம்மதம் தெரிவிக்கிறோம்ல, ஓகே நான் பின்னாடியே வரேன் முன்னாடியே போறேன், இந்த மாதிரி பேச்சே வச்சுக்க கூடாதுன்னு சொல்ற. ஒரு பயனை நம்பாதீங்கன்ற, ஒருத்தரையும் நம்ப கூடாதுன்ற. சரியா? சரி, தேவன் என்ன சொல்றாரு? சங்கீதம் 14:1-2 வாசம். தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன்று இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உலகமுள்ளவன் உண்டோ என்று பார்க்க செய்கிறவன் ஒருவனும் பூமியில இல்லை. எல்லாரும் செல்பிஸ் சுயநலவாதிகளா எல்லாருமே அவங்க இப்படிதான் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இயேசு சொல்லும் போது அதான் சொல்றாரு, ஆவியானவர் யோபு மூலியமா வெளிப்படும் போது அதான் சொல்றாரு, தேவன் சொல்லும் போது அதான் சொல்றாரு. இங்க பூமியில் யாரும் என்ன பண்றது? சரியான இல்லை இருந்தால் என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? இயேசு வர வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு ஏன் வரணும்? அவருக்காக சரீரத்தை ஏன் ஆயத்தப்படுத்தணும்? இங்க யார் இல்லைன்றாரு? முதல் நீதிமானை கொலை செய்யப்பட்டான். வேலை முடிஞ்சா அடுத்து நோவா நீதிமான கண்டா. நோவா என்ன பண்ணாரு? பொருட்டை குடித்து பெருத்து இருந்தார். ஆபிரகாம் நகைத்தார். தேவன் சொல்ல வாங்கி கொண்டு இருக்கணுமா இல்லையா? ஒரு நகை கேட்கறது வரும், நமக்குலாமே சிரிச்சுட்டு வச்சுக்க போச்சு. என்ன சொல்றது? ஆபிரகாமே நீதிமானாக கண்டார், ஆனால் ஆபிரகாம் சாதாரணம் செய்தார். அப்ப இதே தான் கணக்கு வச்சுக்கோ. மோசே மீறினான், மீறிவான் கட்டிலே என்ன செய்தான்? பேசு என்று சொல்லும் போது கோலை எடுத்து அடித்தான். இப்படி ஒருவருத்தர் தேவன் பார்த்துட்டே வர்றார். பார்த்தா பூமியிலே ஒருத்தர் கூட இல்லைன்றார். அதனாலதான் என்ன பண்ற தேவன் தனக்கு பிரியமா தன்னுடைய சொல்லுக்கு ஒரு இமை கூட தள்ளிவிடாத ஒருவரை வேண்டும். அவர் யார் என்று சொன்னால் இயேசுவுக்கு சரீரத்தை கொடுத்தார். அதனாலதான் இயேசுவுக்கு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படின்னு ஒரு பேர். மனதோடு விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்ட அப்போஸ்தலர் உபதேசத்தை நாம் கை கொண்டு அதை பின்பற்ற வேண்டும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய கடமை. அப்ப என்ன சொல்றாருன்னா, தேவனை நாடு இருங்கள். தேவனை நாடும் பொழுதுதான் என்ன நடக்குமா? நமக்கு ஆசீர்வாதங்கள் நடக்கும். பிரியமானது மனுஷனையா தேவனையா? யாரை பிரியப்படுத்த? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே
அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தேவனுக்கு பிரியமானவன் யார்? தேவனோடு சஞ்சரித்தான். அப்ப நம்ம கலாச்சார வாசிக்கும் போது என்ன செய்கிறோம் என்று சொன்னால், யாரை பிரியப்படுத்த இந்த வாழ்க்கை, அதான் நாங்க சொல்ல வாசி பார்த்தோம். மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன், மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். மனுஷரை பிரியப்படுத்தினால் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அப்ப நம்ம யாரை பிரியப்படுத்தணும்னு சொன்னா, நீங்க பூமியில நீங்க என்ன பிரியப்படுத்தினாலும் இது சந்தோஷம். இந்த பிரியப்படுத்தல ஒரு நிறைவாகாது உங்களுக்கு. 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. யாருக்கும் ஒருத்தருக்காக நீங்க வாழ்ந்துருக்கணும். யாரையும் ஒருத்தர் பிரியப்படுத்த போறோம். யாருக்கேளுங்க நீங்க நான் எனக்காக வாழல, வேற யாருக்காக வாழ, என் மனைவி ஆமா, என் பிள்ளைகளுக்காக வாழ ஆமா, அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, என் கணவருக்காக வாழ. அப்புறம் இங்கதான் என்ன பண்றோம், இந்த உறவுகளை எல்லாம் நான் நீங்க யாருக்காக வாழ்கிறேன் என்று சொன்னால் யாரையும் ஒருத்தர் காட்டிட்டே இருப்போம். அல்ல, நீங்க யாருக்காக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வாழும்போது வாசப்பட்டது, நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். யாருக்காக இங்க வாழ வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்காக வாழ வேண்டும், உபதேசத்துக்காக வாழ வேண்டும், நித்தியத்திற்காக வாழ வேண்டும். நீங்க என்ன அன்பு செலுத்தினாலும் சரி, அது கொஞ்சம் தூரம் இருந்தா போகும். நீங்க தேவனை பிரியப்படுத்தினார்கள், அவர் பதில் செய்வார். எதிர்பார்க்கிற நேரத்தில் பதில் செய்ய நீங்க வராது. நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்பதான் நம்ம இணைஞ்சு இருப்போம். இனிமேல் பார்த்துக்கலாம், இவரெல்லாம் நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், நான் இனிமேல் நான் யாருன்னு எப்போ, அதுக்கப்புறம் வாய்ப்பே வராது உங்களுக்கு. பாத்தீங்களா, வாய்ப்பு எதிர்பார்த்து இருக்கும், அதுக்கப்புறம் வாய்ப்பே வராது. எப்போ வாய்ப்பு வரும்? எல்லா வாய்ப்பு பாட்டு விட்டு அப்படி நிற்பீங்க, ஏன்னா இறந்து முடியல. அப்புறம் நீங்க என்ன சொல்றாரு, நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் செய்தால் தேவன் நீங்கள் எப்போது நினைக்கிறீர்களோ, நீங்கள் நினைக்காவிட்டாலும் வந்து நிற்பான். நினைக்கிறது நான் இல்லை, அவன் தேவன் நிற்பார். வந்து நான் நினைக்கிறதுக்கு இல்லையா, தேவன் வரணும்ல, தேவன் வருவான். போவான். காயினே ஆட்டை என்ன செய்தா, நீங்க இல்லைன்னா கூட தேவன், அது ஒன்றும் தெரியாது. யாரை நீ ட்ரஸ்டி பண்ணது யாரு? தேவனை. நீ யாரை நீ பிரியப்படுத்தின? தேவனை பிரியப்படுத்த. நீ வாழும் பொழுது தேவனை பிரியப்படுத்தி வாழ்ந்திருந்தா தேவனை பிரியப்படுத்துவான். அப்ப நான் யாரை பிரியப்படுத்தணும் தெரியாமல இங்க பிரியப்படுத்திருக்கிறேன். பாதி தூரம் போக தெரிஞ்சது, இதான் நம்பியா அவ்வளவு தூரம் வரணும் அப்படின்னு. அதான் தேவன் அப்படி இல்லை. தேவன் உன்னை பிடிப்பதில்லை, நீ தேவனை பிடித்திருக்க வேண்டும். நீ தேவனை பிடித்திருக்க வேண்டும். நீ தேவனை பிடிக்கும் பொழுது நீ எப்பொழுது கலத்தை விடுதலாயோ அப்போ தேவன் உன்னை பிடித்திருப்பான். ஒரு எல்லை இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? வாழ முடியும், ஜீவனிக்க முடியும், அல்லது நம்ம என்ன பண்ண முடியும்? போக முடியும். அதுக்கு மேல நம்மால தோழும் பொழுது தேவனை கரம் பிடித்திருப்பான். அப்பதான் எனக்கு தெரியும், யாரையும் பிடிச்சிருக்காங்க, யாரையும் கூப்பிடுறாங்க, யாரையும் கட்டுறாங்க, யாரையும் எழுப்புறாங்க, யாரையும் பக்தப்படுத்திருக்காங்க, யாரையும் கட்டுறமா இருக்கு. இதெல்லாம் உணரணும். ஒண்ணுமே வராம உட்கார்ந்து அப்படின்னு சொன்னா இன்னும் அந்த என்ன சொல்றது, அந்த அடிப்படையை நம்பிதான் வாழ்ந்துருக்கிறோம், கணவன் நம்பிதான் வாழ்ந்துருக்கிறோம்னா பிடிக்க வேண்டிய நேரத்துல நீ பிடிச்சிருந்தா ஒன்ன பிடிக்க வேண்டிய நேரத்துல அவர் பிடிச்சிருப்பாரு. நீங்க இப்படி பிடிச்சிருப்பாங்க, அவருக்காக இப்படி பிடிச்சிருக்கும், இப்படிதான் இருக்கும். அதுதான் இப்படி வாழும் நேரத்துல எல்லாம் கோட்டை விட்டுட்டு கடைசியில தேவன் என்னை பிடிப்பார் என்று சொன்னா தேவன் என்ன பண்ண மாட்டார். காயினத்துல வந்து பயங்காட்டுது போல இன்றைக்கும் தேவன் நமக்காக மற்றவரை பயங்காட்ட தயாரா இருக்கிறார். எப்போதும் நீ புரிஞ்சு, தேவன் ஒரு நாள் நம்ம கைவிட மாட்டார். சரியா? வக்காலத்து வாங்கணும், வக்காலத்து தெரியல, ஒரு கோர்ட்ல வக்காலத்து வேறப்பா வக்காலத்து வாங்குறதே கவனிச்சு சார், ஒரு கேஸ் கட்டத்துக்கு இருக்கிறல்ல, தீர்ப்பு கொடுக்கறதுக்கு காயினத்துல அவர் என்ன பண்ணுவாரு,
வந்து நிற்பார். ஜட்ஜுப்பா தீர்ப்பு உனக்கு தீர்ப்பு இன்னைக்குன்னு சொல்லுவார். ஸோ வக்காலத்துல தீர்ப்பு இல்லை, வக்காலத்துல என்ன நான் இருக்கிற என்ன 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 விஷயம் சொல்லு. இவங்களும் தண்டனை கொடுத்தாரா, தேவனும் தண்டனை கொடுக்கல, வாதாடா. என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் நல்ல ரிசல்ட் சொல்லிட்டு தான் தண்டனை கொடுக்குறாரு. ஸோ அங்க என்ன பண்ண ஜட்ஜி என்ன பண்றாரு, நேரா வந்து வாதாடுறது போல வாதாடிட்டு திருப்பி சீட்டை போற உட்காந்து தண்டனை கொடுக்குறாரு. அதுதான் நம்ம தேவன். வக்கீலா வேலை செய்வார். ஏன்னா உட்கார் தெரியல ஜனங்களுக்கு சும்மா தண்டனை கொடுத்தது எப்படி அடித்து போற ஆகிடுவார் இல்ல. அவர் சொல்றாரு என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. ஒண்ணு வக்காலத்து வரணும். நீங்க குற்றவாளியா நீங்க ஆபீஸ்ல நிக்கிறீங்கன்னு சொன்னா, ஒரு காலேஜ்ல நிக்கிறீங்கன்னா, ஸ்கூல்ல நிக்கிறீங்கன்னா, நீங்க வாழத்துல நிக்கணும்னா உங்களுக்காக வக்காலத்து வரணும். வக்காலத்து வாங்குற அளவுக்கு நீங்க அவரை பிரியப்படுத்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணும்போதுதான் என்ன பண்ணுவாரு, கூடவே நடப்பான். ஏன் நடக்கிறாரு கூட இவனுக்கு கூட இவனுக்கு எங்குமே தவறிடக்கூடாது, இவனுக்கு எங்குமே பாதிக்கப்படக்கூடாது. அவர் பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடி கூடவே நடப்பார். இவனுக்கு போல சண்டையில மேற்கொள்ளும் பொழுது தாவீது சொல்ற இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்கிறார். அப்ப பிரச்சனையில ஒரு போராட்டத்திலே உங்களுக்காக யுத்தம் செய்வார். எனக்கு முன்பாக 16,000 பேர் இருந்தால் நான் பயப்பேன். எனக்கு முன்பாக மரணம் வந்தாலும் நான் பயப்பேன். கணவன் மனைவி சேர்ந்த மாதிரி 2 பேருமே நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் 2 பேருமே சேர்ந்து தேவன் என் சம்சாரம் என்னுடைய மனைவிக்கு நான் தான் சொன்னேன். நம்ம இந்த வந்து கணவன் நான் ஒரு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு. அப்பதான் அது நமக்கு தான் தெரியும், எனக்கு அப்பதான் தெரியும், புண்ணியம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு. நம்ம என்ன சொல்றேன், என்ன நம்பாத நீ இப்ப அந்த இப்பதானே கிறிஸ்துவ வருது. எடுத்து நீ நம்பாத நம்ம என்னப்பா இப்பதான் கை வந்துச்சு இதையும் நம்பாத உனக்கு வரணும் இதான் சொல்லுவேன். புரியாது, சரி சரி மனசுல வச்சுக்கோ. இப்ப என்ன சொல்றாங்க நம்ம இந்த உலகத்துல யாரும் நம்பல. ஏன் அதுதான் ஆரம்பம். அப்போ கணவனாலும் மனைவியானாலும் நாம் ஒருவரையே நம்பியிருக்க வேண்டும். அவர் தான் நமது ரட்சகர், அவர் இயேசு கிறிஸ்து. அவரை நீங்கள் அவர் ஏற்றுக்கொண்டார், அவரை பின்பற்றினார், பிதாவாகிய தேவனையே பின்பற்றினார் அர்த்தம். அவரை நீங்கள் பிரியப்படுத்தினார், பிதாவாகிய தேவனையே வசனத்தை நேசி. நீங்கள் வசனத்தை நேசி, வசனத்திலே அன்பு செலுத்துங்க. வசனம் தான் உங்களை பாதுகாக்க. நான் உலகத்தை நாடி அல்ல, உலக மக்களையும் உலக பொருளையும் அல்ல, நான் தேவனை நாடி, வேதத்தை நாடி, அவர் இயேசுவை நாடி, பசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்பட்ட உபதேசத்தை நாடி. பிரியப்படுத்த என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை பிரியப்படுத்த அல்ல. போய் கட்டி பிடிச்சிக்கிறது பிச்சை போய் நாவாங்கிற பிச்சை, நாவாங்கிற பீரா, நாவாங்கிற பொருள், பொருள்களை கட்டி பிடிச்சிக்கிறது இல்ல. இதையா மணி, இதையா கனவு, அதை கட்டி அது பிடிச்சிக்கிறது இல்ல. ஐயோ அணைக்க வேண்டியதா பிள்ளைங்கள மொத்தம் கொடுக்க வேண்டியதா. அதனால அதுக்குள்ளே வாழ்க்கை இல்ல. சபை இருக்கு, பைபிள் இருக்கு, சத்தியம் இருக்கு. அதனால நமக்கு என்ன பண்ணும், நம்மை மேன்மைப்படும், நம்மை மகிமைப்படுத்தும், நமக்கு கனப்படுத்தும், நம்ம விடுதலை செய்யும், எல்லாரும் கொடுக்கும். எல்லாத்தையும் போட்ட விட்டு கடைசியில இனிமேல் தான் ஆண்டு கிட்ட வரப்போறேன். இது முன்னால இனிமேல் தான் பயமா பத்தியா இவங்க சொல்றாங்க. பண்ண வேண்டிய நேரத்துல எக்ஸசைஸ் பண்ணாம வாக்கிங் போவாங்க. கடைசியில் 65 வயசுல வந்து நீங்க குடும்பத்துக்கு போனீங்கன்னா புரோஜனமே இல்லை, புரோஜனமே இல்லை. நான் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பேன் மனுஷன் பாக்குறீங்க. நான் உள்ள வந்து கரெக்டா தான் பார்ப்பேன். அவர் இருக்கிறாரா, அவர் நட்டா அவர் தான் இருக்கும். அவ்வளவு ஸ்டெப்பா நடந்து போவார். அவர் பின்னாடியே ஓடணும்னு தோணும் எனக்கு. நீதான் நாங்கள் 2 பேரும் ஒன்னா நீங்க பண்ணோம். இப்போ பண்ணும்போது சொல்றாரு அவர், சார் இந்த மாதிரி சார் சின்ன வயசுல இந்த மாதிரி வந்துச்சு, இது பயிற்சியே வந்தது. அப்போ ஒரு காலகட்டம் வரை வந்துட்டு பிறகு நான் செய்யணும்னாலும் உடம்பும் புரியாது, உங்களுக்கு என்ன பண்ணாது, எதுவும் வேலையும் செய்யாது, கொல்லமலமா தான் செய்யணும். அது போலதான் இது கூட நீங்கள் ஆரம்பம் தொடங்கியே நீங்க கிறிஸ்துக்குள்ளே ஓடி ஆடணும், வாழணும், வைராக்கியத்தோடு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், அழகா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் இந்த வாழ்க்கை. அதை விட்டுட்டு
60 வயசுல ஆகட்டும், நான் அப்ப வந்து நான் மாத்திக்கிறேன் தேத்திக்கிறேன்னா கடைசியா என்ன வார்த்தை சொல்றாரு சொல்லுங்க பாருங்க. கலாத்தியர்ல நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே, நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல அப்படின்னு சொல்றார். நீங்க சரியான விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உலகத்தை விடுத்து, உலகத்தை நீங்கள் மறந்து விடுத்து, உலகத்திலே நான் வாழ்கிறேன் ஆனால் என் உயிரை வாழ வைப்பதற்கு இந்த வீடோ வாசலோ உடையோ உணவோ அவ்வளவுதான், உறவோ அவ்வளவுதான். அதுக்கு மேல எந்த ஒரு நம்பிக்கை கொண்டு போய் அதை நீங்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒரு நம்பிக்கை அங்க அப்படி இருந்தால்தான் யோவான் 13:35 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்கிறார், நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். சரியா? சீடராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த உபதேசத்தை சரியாக நாம் ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணவில்லை என்று சொன்னால் நாம் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. தேவனுக்கு பிரியமா இல்லை என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலே தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக யோவான் 2 யோவான் 9 வாசித்து உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனும் பிதாவையும் குமாரனையும் உடையவன். கிறிஸ்து உபதேசத்தில் நிலைத்தில்லை என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவன் அல்ல. எனக்கு முன்பாக உபதேசம் இருக்கிறது, அந்த உபதேசத்துக்கு மாற்று கருத்து எதுவுமே சொல்ல இயலாது. அப்படி நாம் நடக்கவில்லை என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவையும் தேவனையும் உடையவர்கள் அல்ல. நாம் ஒரு கிறிஸ்துவனை சொல்றதுக்கு அருகதை இல்லாதவர்கள். அப்படி அருகதை இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலேயே நாம் வாழ்ந்து விடலாம். உலகத்திலே வாழ்ந்தால் நாம் என்ன நிலைமைக்கு ஆயிருப்போம் நமக்கே தெரியாது. இதெல்லாம் உங்க நம்மளால என்னென்ன செய்யணுமோ அதை அச்சீவ்மெண்ட் பண்ணிக்க வரக்கூடாது. பண்ணிக்க வரும், ஆனா அங்க அது நடக்காது. இன்றைக்கு ஒரு குடும்பமாக ஒரு பிள்ளைகளாக ஒரு வீடு எடுத்துக்கொண்டு சௌரியமாக மற்ற பார்வைக்கு கனமாய் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் அதற்கு இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்கு பயன்படுத்துகிறது. எனவே இனி ஒரு நாட்களிலே உலகத்தையும் உறவையும் பொருளையும் அதை நாடி இல்லாமல் பிதாவாகிய தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியின் மூலமாய் கொடுக்கப்பட்ட உபதேச சட்டத்தையும் பின்பற்றி நாம் வாழ்வோம் என்று சொன்னார் இந்த பிதாவுக்கு பிரியமானவர்களாக நாம் இருப்போம். பரத்துக்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதமும் நிறைவாய் பெற்றுக் கொள்வோம். பொறுமையான கவனத்திற்கு நன்றி.